இருக்கிற இந்த நியூட்ரான்ஸு, ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இது மூணுமே இணைஞ்சு ஒரு டிவைட் பண்ணி அதை ஆட்டமாக வந்து ஒன்றுத்துக்கும் பிரித்து அனுப்புகிறத கேட்டகரி கிரியா நம்ம செய்கிறோம். அப்போ நானும் கடவுளா? நான் கடவுள்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னு உனக்கு தெரியாது. இந்த கிரியா செய்யும்போது அத்தனை மகான்களுமே உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தருக்கும் உங்களை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, இவரை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு. அது பாபாஜியாக இருக்கலாம், யாரவனாக இருக்கலாம். ஒரு கட்டத்தில் அவங்க உங்களோட ஒரு தொடர்பில் இருந்து உறவாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்னதை நீங்கள் வந்துட்டு மறுக்கவே முடியாது. அது வந்துட்டு சத்தியம் அது. ஏன்னா அவங்களுக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட மகான்கள், இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போன மகான்கள் இன்னுமே இருக்கிறாங்க. அவங்கள எப்படி தொடர்பு கொள்ளணும்ன்றத முயற்சியை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க எப்பயுமே தொடர்பில் இருக்காங்க. அவங்க எனக்கு சொல்கிற விஷயமே போய் பயிற்சி பண்ணடா, உன்னை தேடுடா அப்படின்றத தான் சொல்கிறாங்கன்றத இந்த நொடியிலேருந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒருத்தரும் நம்பணும். இதை நம்புறது மட்டும் இல்லை, விசுவாசமாக பயிற்சி பண்ணணும். அதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஒரு மனிதனும் பயிற்சி பண்ணுங்கள், அதை விடாதீங்க. அந்த பயிற்சியில் தான் எல்லாமே இருக்குது. பயிற்சி இல்லாத உங்களால் வந்துட்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஸோ பயிற்சி பண்ணுங்கள். அந்த பயிற்சி உங்களை ஸ்கை ராக்கெட் மாதிரி மேலே ஒரு தள்ளும் அந்த மூச்சு. அப்போ நீங்கள் நிம்மதின்ற நிலைக்கு அழகாக போய் செல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஆன்மீக வாழ்க்கையை ஒருத்தரும் இழக்க வேண்டாம். உடலையும் மனசையும் உங்களுடைய ஆன்மாவையும் ஆரோக்கியத்தோடு வச்சுக்கோங்க. அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஒருத்தருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். நல்லவன், கெட்டவன், திருடன், அப்படி கொலை பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் கர்மவினை என்னென்பது அவனுடைய ஆன்மாக்கே தெரியும். அதனால் அவனை நம்ம இது சொல்கிறதுன்றது நம்ம கையில் இல்லை. அஃப்கோர்ஸ் உலகத்தில் ரேப்ஸ் நடக்கலாம், பல அகோரங்கள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்சு பர்சன் எப்படி இருக்கணுன்றத ரமண மகர்ஷி ஐயா சொல்லுவார். அதெல்லாம் நடக்கிறது, அது பாவம் தான். அது பார்த்துக்கிறதுக்கு யார் வரணுமோ வருவாங்க. கவலைப்படாதீங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பட் இன்னொரு விஷயம் இருக்குது. நல்லவனா கெட்டவனா இந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் நிறைய இருக்கும். ஒருத்தர் ஏதோ சின்ன போய் சொல்லியிருப்பார், ஒருத்தர் ஏதோ வந்துட்டு ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு பணம் விஷயமாக இருக்கலாம், ஒரு பணம் விஷயத்தில் பங்கு பிரிக்கிறது, சொத்து பிரிக்கிறது, என்னவோ நடக்குது இல்லையா, படத்தில் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நல்லவனா கெட்டவனான்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையை உங்களுக்கு வந்துட்டு ஒப்பிடாது. ஆன்மீக வாழ்க்கையில் உங்களால் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்களுக்கு ஒரு படி எடுத்து வச்சா அடி தான் விழும். அடுத்து அந்த படியிலேருந்து கீழே போயிடுவீங்க. ஏன்னா கடவுள் சொல்கிறார், உங்களுக்கு உள்ளேருந்தே சொல்கிறாரு. கோவில், ஜீவசமாதிகள், அங்கே போகிறது, இங்கே போகிறது, மன நிம்மதி அங்கே இருக்குது. அவன் இப்படி சொன்னால் நான் இப்படி பேசுவேன், என்னுடைய குடும்பினர்கள் இப்படி பேசுவாங்க. இந்த மாதிரி தான் காமன் பீப்புள் லைஃப் இருக்குது. தோஷம் வந்துடுது, எனக்கு வந்துட்டு மன நிம்மதி கிடையாது, அதனால் நான் வந்துட்டு இந்த பரிகாரம் செய்ய போகிறேன், இப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் டைம் நல்லா இருக்குது. ஏயா ஒரே விஷயம் கேட்குறேன், இவ்வளோ சித்தர்கள் இவ்வளோ விஷயம் பேரறிவாளர் மாதிரி பேசுகிறீங்கள, மனம் உள்ள தைரியம், மனத்துக்குள்ள தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் எப்படி வரணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவன் தனக்குள்ளே இருக்கான் அப்படின்ற ஒரு சுய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஃபேக்ட்டு. அதை வந்துட்டு ஒருத்தன் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, அதை பற்றி பேசும்போதே அந்த ஒரு பொங்கிடும். அதான் தைரியம். எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்தில் அந்த ஒரு தைரியம் போகும், அது மன தைரியமே போகும். அதை தாண்டி இருக்கிறது தான் கடவுள் தைரியம். அதான் உங்கள் ஆத்மா. அந்த ஆத்மா உங்களோட உறவாட ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு பயிற்சிகள் மூலிமா எந்த விஷயமும் உங்களை வந்துட்டு சேராது, உங்ககிட்ட வந்து சேராது. அது வந்துட்டு பரிகாரம் பண்ணணும், எங்கேயோ போயிட்டு வந்துட்டு தேங்காய் உடச்சிடணும், இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பொம்மையோடு விளையாடிட்டுருக்கீங்க. ஒரு சின்ன ஏரோப்ளைனை வச்சுக்கின்னு நான் கனடாவுக்கு, அமெரிக்காவுக்கு, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா போயிடுவேன்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறீங்க. கடவுள்ன்றது என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் வா அங்கே வாங்கலாம் சொன்னது கிடையாது. அப்படி சொல்கிறவராக இருந்தால் அவர் கடவுள் கிடையாது. ஃபஸ்ட்டு அப்பேற்பட்ட கடவுள் வந்து இந்த உலகத்துலேயும் கிடையாது, இந்த சுஷ்டிலே கிடையாது. நீங்கள் என்ன பச்சா, நீங்கள்னா சின்ன சின்ன பேட்டா மாதிரி. எத்தனை மில்லியன், எத்தனை பூமிகள் இருக்குது, எத்தனை மல்டி யூனிவர்ஸ் இருக்குது, எத்தனை டார்க் டைமென்ஷன் இருக்குது, எத்தனை பிளாக் ஹோல்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது,
எத்தனை பிளாக் ஹோல்ஸ் வந்துட்டு இன்றைக்கி வெடிஞ்சு அதை சக் பண்ணி திரும்ப ஒரு புது ஸ்டார் உருவாக்குது. இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சும் கடவுள்னா இப்படி, கடவுள் எனக்கு சொந்தம், கடவுள் யாருக்குடா சொந்தம்? யாருக்கும் சொந்தம் கிடையாது. எவனுக்குமே கடவுள் சொந்தம் கிடையாது. உனக்கு நீ தான் சொந்தம். உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா தான் உனக்கு சொந்தம். அது நீ சொந்தப்படுத்திக்கிட்டா இல்லறத்துலேருந்து வாழ்ந்து இமயமலை அந்த மலை இங்கெல்லாம் ஓட வேண்டாம். இருக்கிற வாழ்க்கையில் 1 மணி நேரம் கூட தேவையில்லை, அரை மணி நேரம் போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 10 நிமிஷம், அரை மணி நேரம், அப்படி கிராஜுவலாக க்ரோ பண்ணிவிட்டு ஒரு மனிதன் வந்தீங்கன்னா, இப்போவா நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கண்ணுக்கு எதிர்க்க நிப்பாட்டுங்க அந்த ஒரு பயத்தை, கண்ணுக்கு எதிர்க்க நிப்பாட்டுங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை. எப்பேற்பட்டவன் எத்தனை பேர் உங்களை வந்துட்டு எது பண்ணாலும் த்ரெட்டன் பண்ணாலும் எல்லாமே பச்சா பேட்டா அப்படி தான் தோணும். பச்சா பேட்டானா சின்ன குழந்தைங்க. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப்பை ஒரு மனிதன் இப்போயே கூட்டிகிட்டு வரணும், தனக்குள்ளே இப்போயே கொண்டு வரணும். அது இப்போயே கொண்டு வந்தால் அந்த மனிதனால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போவே கொண்டு வரணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கன்னு இல்லை. எந்த ஒரு இடமா இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு குரு இருக்கார். நல்ல ஒரு குருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த குரு எப்பயுமே உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாரோ அவர் தாங்க, அவர் கோடி நன்றி. எந்த குரு புத்தகம் படி, கோவிலுக்கு போ, பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறாரோ அவர்கிட்டே இருக்காதீங்க, வந்துருங்க. ஸோ இதுதாங்க பெர்ஸ்பெக்டிவ். இதை வந்துட்டு யாருமே மறக்க வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபா 5 ரூபாவோ கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாழ்வோம். நண்பனாக இருந்தாலும் கடனுக்கு கொடுக்காதீங்க, எடுத்துக்கோடா அப்படின்னு கொடுங்க. அதுதாங்க நல்ல மனப்பான்பு. இருக்கும்போது எல்லாருக்கும் செய்யுங்க. சேவை தான் எல்லாமே. நிறைய பேர் நினைக்கலாம், இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட 50,000 இருக்குது, 1 கோடி இருக்குது. நான்லாம் பார்த்துருக்கேன், 1 கோடி இருக்கிறவனே வந்துட்டு 1 லட்சம் எடுத்து கொடுத்ததில்ல. ஆனால் நான்லாம் 1 லட்சத்தை அசால்ட்டாக நம்ம வந்து இது பண்ணுவோம். அந்தளவுக்கு மனமும் இருக்குது. அந்த மனத்துக்கு ஏற்றபடி இறைவன் பணமும் கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் உண்மையான பணக்காரன். அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கோடி ரூபாய் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸும் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் நான் பார்த்துருக்கேன், 100 ரூபா கொடுக்குறதுக்குள்ளே அழுவாங்க. நீ இப்படியே அழுதுன்னு இருந்தேன்னா வாழ்க்கை முழுக்க அழுவுடா ராஜா. நீ வந்துட்டு எப்போ நீ வந்துட்டு உயர போகிற, உயர்றதுக்கான பாதையை தானே மகான்களும் ஆன்மீகவாதிகளும் சொல்கிறது. நீ எப்படி உயர போகிறன்றதை பற்றி தான் அவங்க சொல்கிறது தவிர, ஒன்று வந்துட்டு குத்தி காமிச்சதெல்லாம் யாருமே இல்லை. எனக்கு அதான் பொழப்பம். என்ன அந்த பொழப்பு உங்ககிட்ட இருக்கலாம், எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகிட்ட கிடையாது. அதனால் எப்போயுமே எங்களோட ஒரே வேலை என்ன, ஒருத்தர் மனிதருக்கும் ப்ரேயர் பண்ணுறது. யாராக இருந்தாலும் சரி, அவன் கெட்டவன் நல்லவன் நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? அவன் 10 பேருக்கு உதவி செஞ்சுருப்பான், அவனை நீ கெட்டவன் சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட அவன் வந்து சரியாக நடந்துக்கலான்னு நீ கெட்டவன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அரசியல் உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க, நல்ல ஆசிரியர் உலகத்தில் வாழுங்க. ஆசிரியர் உலகம்னா என்ன? ஒரு குரு சொல்கிறத ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுட்டு வாழும்போது அப்பா நிம்மதின்றது உங்களுக்கு தானாகவே ஏற்படும். தட் இஸ் பவர், தட் இஸ் யுவர் எனர்ஜி. அந்த குரு என்ன சொல்லணும்? என்கிட்ட வந்து காலில் விழுந்திருப்பா, என்கிட்ட வந்துட்டு இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, என்கிட்ட வந்து இவ்வளோ பணம் கொடுத்துரு, உனக்காக நான் வந்துட்டு ப்ளெஸ் பண்ணுறேன். இதெல்லாம் யார் அவர் ப்ளெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு? அப்படி நான் சொன்னாலே நீங்கள் என்னை செருப்பு கழட்டி அடிக்கணும். உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்குன்னா மொத்த சரீரத்துக்குள்ளே குண்டலினி இருக்குது. எல்லாரோட சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன் உங்ககிட்ட இருக்குது. அந்த வெப்பனுக்கான சிஸ்டம் டெக்னிக் தான் உங்ககிட்ட இல்லை. அந்த டெக்னிக் தான் கிரியா யோகம். இதை தேடி தான் பல மகான்கள் போனாங்க. அப்போ ஏற்பட்ட சித்தர்கள் தான் சில பேரோட தொடர்பில் இருக்காங்க. அதனால் இந்த ஒரு வாழ்வாதாரத்தை நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஹரி ஓம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நன்றி.